சான்றோர் பெருமக்களே, நினைவாற்றல் மன்னர், 16 கவனகர், 7 கோடி தமிழர்களில் ஓர் அதிசய மனிதர், திருக்குறள் ராமகனக சுப்புரத்தினம் ஐயா அவர்கள் கோவை மனு சிபி அகாடமியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பெற்ற எழுச்சி கருத்தரங்கில் வெற்றியும் விடுதலையும் என்ற தலைப்பில் வாரி வழங்கிய அமுத பேருரையே 2ஆம் பகுதியே இது. உணர்ந்து கேளுங்கள், வெற்றி பெறுங்கள், விடுதலை அடையுங்கள். இரண்டாவதாக மனநலம், மன துன்பங்களிலிருந்து விடுதலை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனநலத்தை நாம் காப்பது எப்படி? முதல்ல மனம் என்பதற்கு என்னென்ன பெயர்கள் மனதுக்கு உண்டுன்னு தெரிஞ்சுக்குங்க. மனம்னா என்னது? ஒன்று அதுக்கு பேர் மனம், இன்னொன்று அதுக்கு பேர் மாயை. மாயை என்று சொல்லக்கூடிய மயக்கத்தை, அறியாமையை உண்டாக்குவதுக்கு பேர் தான் மனம். ஏன்னா அந்த மனம் விலகிருச்சுன்னா உங்களுக்கு இந்த உலகம் தெரிஞ்சிடும், மேல் உலகம் தெரிஞ்சிடும். அதான் சிம்பிளாக எம்ஜிஆர் பாடுவார், மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதிவழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்று அழகாக பாடுவார். ரொம்ப அற்புதமான விஷயம், திருமறை ரகசியம். அது சாதாரண விஷயம் கிடையாது. மனக்கோயில் திறந்துருச்சுன்னா நமக்கு அது திறந்து மனம் இறக்கணும். மனம் இருந்து இல்லாத நிலையை அடையணும். அடைஞ்சாச்சுன்னா உடனே லிபரேஷன் தான், ஒன்றுமே கிடையாது. இதில் நான் குருவும் கிடையாது, நீங்கள் சீடரும் கிடையாது, யாருமே குரு கிடையாது. என்ன கேட்டால், குரு என்பது எழுத்தறிவித்தவன் இறைவன். அது ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியர் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு, நாம் சில விஷயங்களை பரிமாறிக்கிறோம். இது வெறும் பரிமாற்றம் தான். நான் பெரிய வசந்தவன், நீங்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவிங்க, ஞான சூனியங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த எல்லையை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள், நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அப்போ நான் அந்த வழியில் என்னென்ன அனுபவத்தை உணர்ந்தோம், நீங்கள் இப்படி வாங்க, இந்த வழியில் போயிடாதீங்க, திரும்புங்க, இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணுங்கள், இந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் அடிங்க, இந்த எக்ஸிட்டில் பூந்துடாதீங்க, இப்படி வழிகாட்டுக்கிறோம், அவ்வளோதான். இது ஒருவருக்கு பரிமாறிக்கொள்ளும் விஷயமே தவிர, இது குரு காலில் விழுகணும், அப்படி ஒரு பின்னாடி நிற்கணும், அந்த வேலையை வச்சுக்கூடாது. யார் பின்னாலே அலையக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிற பாலிசி. அழகாக அருட்தந்தை தான் சொல்லுவார். அருட்தந்தை ஒரு நல்ல குருநாதர் என்பதற்கு ஒரு அடையாளம், அவர் எப்பயுமே தான் பின்னாடி யாரையும் வர விடுறதில்லை, கூட்டம் சேரதில்லை. யார் வந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாச்சுன்னா, என்ன வேலை எதுவும் இல்லையா, எங்களுக்கு வந்தீங்க, எனக்காக செலவழிச்சிட்டு ஏன் வந்த, இப்படி கேட்பார். இன்னும் சொல்ல போனால் 90 வயசுக்கு மேலே வாழ்கிறதே கூடாது என்று சொன்னார். எதுக்குன்னு கேட்டால், இல்லை நமக்காக பல பேர் தங்கள் வேலையை விட்டுட்டு வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு, அந்த வகையில் அடுத்தவர் நம்ம துன்பப்படுத்துகிறோம், அது கூடாது அப்படி என்று அதை கூட விரும்பாதவர். அதனால் சும்மா அந்த பின்னாடி திரிகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. பின்னாடி தெரிஞ்சிங்கன்னா அவர் முன்னேறுவார், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சாமியார், அவர் மேலே போயிட்டே இருப்பார். நீங்கள் புத்துக்கு பாலை ஊற்றுவீங்க, அவர் உங்களுக்கு பாலை ஊற்றிடுவார், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இல்லைங்களா? அது ரொம்ப சிம்பிள். நல்லா கொடுத்து ஒரு லாரி பால் தான் வாங்குறாங்க. ஒரு லாரி பாலை வாங்கி 1.5 கோடி சம்பாதிச்சிடுறாங்க. அந்த பால் வந்து சொல்லும் போதே சொல்லுவான், எவ்வளோ பாலுன்றான், 100 ரூபாய்க்கு பால் ரைட் டம்ளரில் கொடுத்துருவான். கொடுத்து அப்படியே அழுகாமல் இந்த லக்கேஜில் அங்கிட்டு வச்சுருங்க, எதையும் உள்ளே போட்டக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது, தொட்டக்கூடாது, அப்படியே கொண்டு போய் ஊற்றுங்கன்றான். அப்புறம் இன்னொருத்தன் வரான், எவ்வளோ பால், 500 ரூபா பாலுன்றான். 500 பால் ஒரு சின்ன கலையம் கொடுத்துட்றான். அப்படியே அழுகாமல் கொண்டு போய் ஊற்றுங்க. ஏன்னா அழுகாமல் கொண்டு போய் அழுகாமல் கொண்டு போய் ஊற்றுறான்னா இவ்வளோ பியூரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா, இவங்க போய் பாலை ஊற்றுறானுங்க, இந்த பால் அப்படியே போய் ஒரு டேங்க்கு போகுது, அங்கேருந்து அப்படியே லாரிக்கு போயிடுது, மோட்டர் வச்சு ஏற்றிட்டானுங்க. பால் விற்ற பணமெல்லாம் இந்த மகனுக்கு, உருண்டு வந்த பணமெல்லாம் இவனுக்கு, அவர் பொண்டாட்டிக்குது வப்பாட்டிக்குதுன்னு அப்படியே பிரிச்சுறானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குயா? ஒரே குரு கடவுள் தான் ஐயா, அவர் இறங்குவார்யா, எவன் வடிவத்திலையாவது இறங்குவார். அவருக்கு தனிய மணிப்புறானா வந்து இறங்கினார். மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த கல்லாலின் புடை அமர்ந்து வந்தார். வந்து கடைசியாக சொன்னார், அடே நானே என்னை பற்றி பாடினா நல்லா இருக்காது, அதனால் நீ சொல்லு என்னை பற்றி, இப்போ நான் யாருன்னு சொல்லிட்டேன்ல, என்னை பற்றி நீ பாடு, நான் எழுதுகிறேன் அப்படின்னாரு. திருவாசகத்தை யார் எழுதுனது சொல்லுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் எழுதலை. நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா அதில் ஒரு அழகான வாசகம் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரில் பிறந்தனால திருவாத ஊரர்னு அவருக்கு பேர். அதில் என்ன குறிப்பு சொல்லியிருப்பாங்க, திருவாத ஊரர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது. சொன்னது யார்? திருவாத ஊரர். எழுதுனது யார்? ஆதி சிவனே தாங்கதே நானே இப்போ நான் என்னை பற்றி சொன்ன நல்லா இருக்காதுன்ட்டு ஸ்ரீவித்யா துர்காவை சொல்ல விட்றோம் இல்லையா? இது மாதிரி தான்
நானே நினைவாற்றல் மன்னர், 7 கோடி தமிழர்கள் அதிசய மனிதர் சொல்லிட்டு எழுவீங்க. பாரு பீத்திராம் பாரு, இவனே அதுக்காக செட்டப் தான். அப்படியே வந்து இது நம்ம ஆதிசிவன் செஞ்ச வேலையைத்தான் நம்ம செய்கிறோம், நம்ம ஒன்றும் புதுசாக செய்யலை. அவர் என்ன பண்ணார், என்னுடைய பெருமையை நானே சொன்னேன், நல்லா இருக்காது நீ சொல்லு அப்படின்னாரு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்துக்கு பேரும்போதே சிவபுராணத்துக்கு மேலே என்ன எழுதியிருக்கோம், சிவனின் பெருமையை கூறுதல் அப்படின்னு இருக்கும். சிவனின் பெருமையை சிவனே உட்காந்து எழுதுறாரு, ஆனால் அதை அவர் சொல்ல இவர் எழுதுறாரு. அதனால் திருவாதவூரர் கூற திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று திருவாசகத்தை அழகாக சொல்வாங்க. பிடித்த 10, போற்றி திரு அகவல், சிவபுராணம், இதெல்லாம் நீங்கள் பாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உருகிரும். திருவாசகம் ஒவ்வொன்றும் ஒரு வெற்றியை தரக்கூடிய, அதனால திருவாசகம்னே பேர். ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுன்னா எதெல்லாம் நீங்கள் படித்தா என்னென்ன விளைவுகள் வரும்னு பிரிண்ட் பண்ணி அப்பப்போ முழக்கத்தில் வெளியிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு நோட்டீஸாக கொடுப்பேன், சின்ன சின்ன அறிக்கைகளாக கொடுப்போம். நீங்கள் நல்லா உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்களும் பாடணும், மனம் உருகி பாடணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே மனம் என்பது ஒரு வகையில் மாயை, இன்னொரு வகையில் அதுக்கு பேர் ஆணவம், அதுக்கு இன்னொரு பேர் கடவுளின் நிர்வாக எந்திரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் காட் த அல்மைட்டி, கடவுளோட நிர்வாக எந்திரம், விதியின் பிரதிநிதி. மனம் வந்து யாருக்கு கட்டுப்பட்டதுன்னா விதிக்கு தான் கட்டுப்பட்டது. அதனால் மனதில் வரக்கூடிய முதல் எண்ணம் விதிப்படி உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கணும்னா மனம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் நீங்கள் அறிவு கொண்டு சிந்திக்கணும், அதான் மதி. அறிவு வந்து அதை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, விட்டணும். அறிவு ஓகேன்றுச்சுன்னா ஏற்றுக்கணும், இவ்வளோதான். அப்போ அறிவு கொண்டு சிந்திச்சிடணும்னா விதியை மதியால் வெல்றோம். அப்படி இல்லாமல் விதிப்படியே போனோம்னா கொண்டு போய் குழியில் அமைக்கிறோம். அதனால் விதியின் பிரதிநிதி, நமக்கு வர வேண்டிய ஒவ்வொரு நல்லதையும் கெட்டதையும் கரெக்டாக நமக்குள்ள நேச்சர்லேருந்து வாங்கி, அந்தந்த தேவதைகள்கிட்டருந்து வாங்கி நமக்கு ப்ராசஸ் பண்ணுற வேலையை தான் ஒரு CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் மைண்டு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அது ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சைத்தான். ஒரு அல்ப விஷயத்தில் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா அது அதிலே கொண்டு போய் முக்கி நம்மளை காலி பண்ணிடும். அதனால் விதியை வந்து ஒரு எல்லை வரைக்கும் மனதை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அந்த கட்டுப்பாடு போயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு சைத்தானாக மாறிடும். முதல்ல மனம் என்பதற்கு இதுதான் பேர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆணவம் வேணுமான்னு கேட்டால் கட்டாயம் வேணும். ஆணவம் என்பது மாஸ்க். ஆணவம் என்பது என்னது? மாஸ்க், முகமூடி. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஓனர், ஒரு முதலாளி, அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள் நுழையும் போது நீங்கள் என்னவா நுழையணும்? முதலாளியாத்த நுழையணும். அப்போ முதலாளின்ற மாஸ்க்கை நீங்கள் மாட்டிக்கணும். அதான் அங்கே ஆணவம். நானும் மனுஷன், தொழிலாளியும் மனுஷன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அப்புறம் ஐயா 8:30 வரணும், 30 வந்தீங்களா, சரி பரவாயில்லைங்கய்யா அப்படின்னு போனீங்கன்னா அவன் அப்படி தாண்டா குனிஞ்சு கூட கூப்பிட்டு போட்டு போவேன், நாளைக்கு 10:30 வான்ட்டு வருவேன். அங்கே நீங்கள் ஆணவம்ன்ற மாஸ்க், முதலாளின்ற மாஸ்க் மாட்டிக்கணும். அங்கே போகும்போது அப்படி வரப்பா போகணும். உள்ளுக்குள்ளே நீங்கள் குலைவாக இருக்கணும், பிராணியாக இருக்கணும், மனித நேயத்தோடு இருக்கணும். ஆனால் போகிறது வந்து அப்படியே நீ எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு கேட்கணும், பார்த்து அப்படின்னு போகணும். அப்படின்னா இதெல்லாம் ஆக்டு தான் விளக்குதா. ஆனால் ஆக்டுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, நமக்கு தான் தெரியணும் விளக்குதா. அந்த மாதிரி நாம் ஆக்ட் கொடுக்கணும். வேலை முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு வந்த உடனே மனைவிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கூடாது. பிள்ளைங்கிட்ட வந்து எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு கூடாது. பிள்ளைங்களை பார்த்து என் செல்லம் ஐயா எத்தனை மணிக்கு வந்தீங்க சாமி, சாப்பிட்டே சாமி, அப்படி தான் இறங்கணும். அதை விட்டு நிமித்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆணவம் என்பது ஒரு வேஷம், ஒரு முகமூடி. நீங்கள் முதலாளியாக போகும்போது முதலாளிக்குரிய முகமூடி மாற்றிக்கணும். நாளைக்கு தொழிலாளி ஆகிட்டிங்கன்னா தொழிலாளிக்குரிய முகமூடியை மாற்றிக்கணும். நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தவனாக்குன்ட்டு நீங்கள் அந்த முதலாளிட்டு சொல்லிக்கிட்டு கூடாது. அங்கே வச்சுட்டு சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க செஞ்சிருவையா உத்தரவையா அப்படி தான் நிற்கணும். அந்தந்த முகமூடியை மாற்றணும், கரெக்டாக செய்யணும். வேலை முடிஞ்சவொன்னு என்ன செய்யணும்? கழட்டிடணும். இன்ஜினியரு, டாக்டரு, IAS, IPS ஆஃபீஸரு எல்லாம் கழட்டிடணும். கழட்டிட்டு இயல்பாக தெருவில் இயல்பாக இருக்கணும். எந்த யூனிஃபார்மும் தேவையில்லை. வீட்டில் வந்து நீங்கள் தொப்பியை வச்சுக்கிட்டு லத்தி வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது ஆணவம் என்பது வேணுமான்னு கேட்டால் வேணும். இந்த உலக வாழ்க்கைக்கு ஆணவம் வேண்டும், மனம் வேண்டும். மனம் என்ற ஆணவம் வேண்டும். வேலை முடியும் போது உடனே கழட்டி வைக்க தயாராக இருக்கணும். அதை தூக்கி சமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கிரீடத்தை சமந்துக்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்புறம் ஆணவம் கடவுளின் நிர்வாக எந்திரம், விதியின் பிரதிநிதி. அப்புறம் அது ஒரு சைத்தான். ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சுன்னா சைத்தான். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது முதல்ல மனதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, ரொம்ப சிம்பிளாக மனதை நீங்கள் துன்பமெல்லாம் வச்சுக்கணுன்னா 2 விஷயத்தை ஒரே பாயிண்ட்டு 2 விஷயம் எழுதி வச்சுக்கோங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. நல்லா பொன்மொழியாக கூட பொறிச்சு வச்சுக்கோங்க.
எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எதிர்ச்செயல் செய்யாதீர்கள். எது வந்தாலும் பாசிட்டிவாக முதல்ல ஏற்றுக்கணும், எதிர்ச்செயல் செய்யக்கூடாது, பதில் செய்யக்கூடாது. சரி, அதோடய சேர்த்துக்குங்க. ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால், ஒரு விஷயத்தை அப்படி ஏற்றுக்க முடியலையா, பொறுத்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியலன்னு என்ன செய்யணும், பொறுத்துக்கணும். அப்பயும் எதிர்ச்செயல் செய்யக்கூடாது. எதிர்ச்செயல்னா நம்ம பதில் செய்கிறது. பதில் செய்வது என் வேலை என்று பிதா சொல்கிறார். ஒரு தகப்பன் செய்த தவறுக்கு 4 தலைமுறைக்கு நான் நியாயம் கேட்கிறேன், நீ பதில் செய்யாதே, வலது கண்ணத்தில் அறைந்தால் இடது கண்ணத்தை திருப்பி காட்டு அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். எனவே பதில் செய்வது என்பது நம்ம வேலை கிடையாது, அது சிஸ்டத்தோட வேலை. இப்போ நம்மளே ஒருத்த திருடனை அடித்தோம்னா சரியா தப்பா? தப்பு. போலீஸ் வந்து என்ன செய்வார், ஒன்றையாவது தண்டிக்க சொன்னது, சட்டத்தை கண்டவன் கையில் எடுத்துக்கலாமா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்லன்னு சொல்கிறார் இல்லையா? சொல்கிறாரு சொல்லையா? என்ன தண்டனையாலும் எங்கே போய் ஒப்படைக்கணும், அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அவரும் நீதிபதியில் அவரும் அடிக்கக்கூடாது, அவர் அடிக்கிறதும் தப்பு. நீதிபதிட்டு அவர் சொல்லணும். நீதிபதி தான் இறைவன், அதனால அவருக்கு நீதிபதியை வந்து இறை நிலைக்கு சொல்லியிருப்பாங்க. நீதிபதினாலே இறைவன் என்று தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு அந்த பெருமை உண்டு. விளங்குதா? அது மை லார்டு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த லார்டு முடிவு பண்ணுவார் சரியா தவறான்னு. அது வேற, அது செக்ஷன் வேறன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது இங்கே எல்லாத்துலேயும் அப்படித்தான் நடைமுறை, நேச்சரோட ப்ராசஸ் அது. அதனால் எது இப்போ நீங்கள் ஒரு மாதிரி எதிர்பார்க்குறீங்க, வேறு மாதிரி நடந்துருச்சு, உடனே என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கணும். ஓ, இயற்கை வந்து நமக்கு இப்படித்தான் நடக்கணும்னு விட்டுருக்கு, அதை பாசிட்டிவாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியாத விஷயத்த என்ன செய்யணும், பொறுத்துக்கணும். அதுக்கு நாம் எதிர்ச்செயல் செய்கிறோம் என்றால் நாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நாம் முடிவு பண்ண முடியாது. நம்ம முன்வினை என்ன, அவன் முன்வினை என்ன, இதுக்கு அறம் என்ன சொல்லுது, இதை நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். இதான் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் பொறுமையாக இருங்கள். நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா எதிர்ச்செயல் செய்கிறோம் படார்னு, அது செய்யாதீங்க, பொறுமையாக இருங்க, இன்னும் பொறுமையாக இருங்க, இன்னும் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். இடத்த விட்டு விலகிக்கலாம், இடத்த விட்டு விலகிடலாம், அந்த ஆளை டெலிட்னு போட்டுடலாம், தள்ளி போயிடலாம், அந்த ஊரை விட்டே வெளியே போயிடலாம், அந்த சூழ்நிலையை மாற்றிக்கலாம். எத்தனையோ வழி இருக்குது. முடியாதுன்னு தினம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் என்னால் தாக்கு பிடிக்க முடியல, அதெல்லாம் வேண்டியதில்லை. முடியலையா விலகிக்கிங்க. நாறுதா கழுவுங்க, மோந்து பார்த்து நாறுது டெய்லி மோந்து பார்க்க வேண்டியது, அப்புறம் நாறுது கழுவேன் போய். இந்த அசிங்கத்தையை மூக்கிலே வச்சு நான் மோந்து பார்த்துட்டு நாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த எண்ணம் பிடிக்கலையா டெலிட், எந்த எண்ணம் ரொம்ப பிடிச்சிருக்கா சேவ், தட்ட வேண்டியதானே பட்டனை, முன்னாடி தான் வச்சுருக்கீங்களே கீபோர்டு, பட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். அதை கையில் செய்கிறீங்க, உள்ளே செய்ய மாட்டீங்க, அதான் பிரச்சனை. அது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அவர் சொன்னது சொல்கிறேன். நீங்கள் அவன் ஒரு மாயாவி, இப்படிலாம் ரகசியமாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். போன பிறகு தான் தெரியுது அவன் என்னென்ன கூத்து பண்ணான்னு. இது பாண்டவனுக்கு அப்போ தான் தெரியுது, எழுதினவனுக்கு அப்போ தான் தெரியுது. அத்தனை திருமறை ரகசியங்களையும் மெசேஜாக இப்போ நான் வந்து கூட்டம் போட்டு சொல்கிறேன், அவர் பாடி சொல்லிட்டார். பாட்டுக்கு ஈர்ப்பு உண்டு, அதனால் அது சீக்கிரமாக எளிமையாக பரவி விட்டது. ஏனென்றால் பாட்டு என்றால் இசை என்று சொல்கிறோம். புகழுக்கு இன்னொரு பேர் என்ன, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். விளங்குதா? இசைன்னு சொன்னால் புகழ்னு அர்த்தம். இசைதல். மக்கள் எத்தனை பேர் நம்மளோட இசைறாங்கன்றது தான் புகழ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசுகிறேன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னோட இசைஞ்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு நான் புகழ் பெற்றிருக்கிறேன். புகழ் என்றால் இசைதல். அப்போ இசை என்பது ஈர்ப்பு சக்தி உடையது. புகழுக்கு என்ன சக்தி உண்டு, ஈர்ப்பு சக்தி உண்டு. அதான் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம், அது அப்புறமா டாபிக் போட்டுக்கிடுவோம். இப்போதைக்கு மனம் என்ற டாப்பிக்கை பொறுத்தளவில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏற்றுக்கொண்டால் அது விளையாட்டு. ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை விளையாடுறீங்கன்னு அர்த்தம். ஏற்றுக்கொண்டால் அது விளையாட்டு, எதிர்த்தா அது வினைக்கு விளையாட்டுக்குள்ள வேறுபாடு இவ்வளோதான். இறைவன் 64 திருவிளையாடல் பண்ணுறாருன்றோம். 64 திருவிளையாடலும் ஒருத்தரையும் வருத்தப்படுத்தாமலா பண்ணார்? சிலரை வருத்தப்படுத்தினார், சிலரை சந்தோஷப்படுத்தினார். துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், நல்லவர்களை காப்பது, கெட்டவர்களை தண்டிப்பது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இறைவன் செய்த இந்த வேலையை என்ன பேர் சொல்கிறோம்? திருவிளையாடல். திரு வந்து விளையாண்டுச்சு. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினதையும் புது வெண்ணெய், நவநீதம், நீதம்னா வெண்ணெய்,
அப்படி நவன்னா புதுசு. நவநீத கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம்? புது வெண்ணெய் திருடுனா கருப்பசாமின்னு அர்த்தம். கிருஷ்ணன்னா கருப்பேன்னு அர்த்தம். நவநீதம்னா புது வெண்ணெய்ன்னு அர்த்தம். நவநீத கிருஷ்ணன்னா புது வெண்ணெயை திருடி சாப்பிட்ட கருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அவன் கருப்பாக இருந்ததுனால வெள்ளையா வெண்ணெயை தேடி இருக்கான், அவ்வளோதான். போய் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு, இன்னும் மக்கள் அலைபாயுதே கண்ணான்னு உருகிறாங்க. அது சிம்பாலிக்காக செஞ்சார், அவ்வளோதான். அப்போ அவர் செஞ்ச அந்த கூத்து, வெண்ணெயை திருடினது, தந்திரம் பண்ணி பாரத போரில் நல்லவங்கெல்லாம் போட்டு தள்ளினது எல்லாத்தையும் கிருஷ்ண லீலை, அது விளையாட்டு தான். ஏன் விளையாட்டுன்னா அதை செய்யும்போது அதில் அவருக்கு என்ன இல்லை, பற்று இல்லை. அதான் ஒரு படம் மாயா பஜார்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி அது வரும் ஒரு இடம். அப்போ கிருஷ்ணன்கிட்ட ஒரு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் ஒரு விளக்கு, மாய விளக்கு கண்டுபிடிப்பாங்க, மாய கண்ணாடி. இந்த கண்ணாடியில் பார்த்தா முகம் தெரியாது. நம்ம மனசில் யார் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதிகமாக அவங்க முகம் தெரியும். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். நல்ல வேளை அந்த கண்ணாடி மார்க்கெட்டில் இல்லை, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை ஆகிரும். அந்த கண்ணாடியை இவர் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ சுபத்ரா பாப்பா அர்ஜுனன் லவ் பண்ணுறா, அதனால அர்ஜுனன் முகம் தெரியும். இப்படியே எல்லாம் பார்ப்பாங்க. இருக்கும் இவர் கிருஷ்ணன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அவர் தான் அந்த கண்ணாடி கொண்டு கொடுப்பாரு. கடைசியாக என்ன செய்வாங்க, நாங்கள்லாம் பார்த்துட்டோம், என் மனசில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு, இப்போ நீ பாரு, உன் மனசில் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணுனாங்க, நீ பாருன்ற. வேண்டாம், அந்த விளையாட்டு வேண்டான்னாரு. இல்லை இல்லை, நான் கண்டுபிடிக்கணும். இத்தனை கோவியாஸ்திரியை ஒன்னே சுற்றுறாங்க, உண்மையை நீ எந்த வீட்டை விரும்புகிற, இவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ட்டு விரும்புகிறாங்க. அப்போ சொல்லுவார், நான் பார்க்குறேன், ஆனால் அதை உள்ளே இருக்கிறத பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னாரு. அப்போ நினைக்கிறாங்க, ஐயோ அவ்வளோ கேவலமாக வந்து நினைக்கிறாங்க போல அப்படின்னு. எல்லாரும் சரி பரவாயில்ல, நாங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டோம், காட்டுங்கன்னு பார்க்குறாரு. பார்த்தா உள்ள யார் தெரிகிறான்னா சகுனி தெரிகிறாரு. அந்த கௌரவர்கள் கோஷ்டிக்கு யார் பிரெயின், இவங்க கோஷ்டிக்கு யார் பிரெயின். அப்போ யாருக்கு டஃப் ஃபைட், யாருக்கு நேரடி யாருக்கு போட்டி, சகுனிக்கு கிருஷ்ணனுக்கு நடக்கிற போட்டி தான். அதர்மத்துக்கு அவன் தலைவர், தர்மத்துக்கு இவர் தலைவர், ரெண்டு பேருக்கு நடக்குது. அதனால ரெண்டு பேருக்கு அவன் என்ன ஆக்ஷன் தான் அவங்க பார்ப்பாரு, இவர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாருன்னு அவனுக்கு தெரியும். அப்போ ரெண்டு பேரும் அந்த காயின்ஸ் எப்படி நகர்த்துறது, சதுரங்க விளையாட்டை எப்படி நடத்துறதுன்னு ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணுறாங்க. பார்த்தா சகுனி தெரியுது. ஆச்சு, என்ன சகுனி தெரியுதுன்னா, என் வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான், இந்த வேலைக்கு தான் வந்தேன். அப்புறம் மற்ற பொம்பளைங்களும் இந்த டான்ஸ் ஆட, இதெல்லாம் சைடில் பிட்டு டூயட்டுன்றது ஒரு பார்ட், அவ்வளோதான். மெயினாக கதாநாயகன், மெயின் ட்ராக் வேறையாக இருக்கும். இதுக்கிடையில் கொஞ்சம் கிளுகிழுப்பு இருக்கணுன்றதுக்காக ஒரு கதாநாயகை போட்டு ஒரு டியூட் போட்டு ஒரு சாங் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி தான். அப்போ அவருக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா சகுனி தான் இருப்பார். அதனால் ஏற்றுக்கொண்டால் விளையாட்டு, நம்ம எதிர்த்தால் வினையாக மாறிடும். அது விளையாட்டே வினையாகும். இன்னொன்று எழுதிக்கிங்க, விளையாட்டு ப்ளஸ் ஆணவம், ப்ளஸ் போட்டுங்க. விளையாட்டில் ஆணவம் கலந்தால் விளையாட்டு ப்ளஸ் ஆணவம் இஸ் ஈக்குவல் டு வினை. அதான் வினைப்பதிவு. விளையாட்டு ப்ளஸ் ஆணவம், அதில் ஆணவத்தை கலந்தோம்னா நீ ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், சண்டை அடிதடி, இவன் ஜெயிச்சா அவன் கோவப்படுவான், அவன் ஜெயிச்சா இவன் கோவப்படுவான். இந்த கிரிக்கெட் விளையாட்டில் இந்த ஒரு நாட்டுக்கு நாடு தகராறு, கோஷி தகராறுலாம் எதனால் வருது? விளையாட்டில் என்னத்தை கலந்துட்டாங்க? ஆணவம் என்று நஞ்சு கலந்ததால் அது வினையாக மாறிடுச்சு. அப்புறம் வினைன்னு வச்சுங்க, வினை மைனஸ் ஆணவம் இஸ் ஈக்குவல் டு விளையாட்டு. எந்த ஒரு வினையிலையும் அங்கே ஆணவம் இல்லைன்னா அது விளையாட்டு. வினை மைனஸ் கழித்தல் ஆணவம் இஸ் ஈக்குவல் டு விளையாட்டு. அதனால் எதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு, இது இயல்பாக நடக்கிற ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விளையாட்டு தான், இதை பொறுத்துக்கணும் அல்லது ஏற்றுக்கணும் அல்லது விளைவிக்கணும் அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டு அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதோட போராடி அப்படி செஞ்சோம்னா அது வினையாக மாறிடுது. அதனால் வினையில் ஆணவத்தை கழிச்சோம்னா அதுக்கு பேர் விளையாட்டுன்னு பேர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதனால் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, சாய்ஸ் இஸ் பெயின், சாய்ஸ்லெஸ்னஸ் இஸ் பிளிஸ். தமிழில் சொன்னால், இது கிடைத்தால்தான் இன்பம் என்று நினைப்பது துன்பத்தினுடைய தொடக்கம், எது கிடைத்தாலும் இன்பம் என்று நினைப்பது இன்பத்தோட தொடக்கம். இதுதான் சாய்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே துன்பம் ஆரம்பிச்சது. பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம மனநிலையில் இருக்கணும். எதை நோக்கி நம்ம செல்லலாம், லட்சியமாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம். ஆனால் மனதுக்குள்ளே சாய்ஸ்லெஸ்னஸ். உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, உலகத்தில் இது ஒன்றுன்னு நினைச்சோம்னா அது பிளிஸ், இதுதான் என் உலகம் அப்படின்னு நினைச்சோம்னா என்னது? பெயின். ஏன்னா அது இல்லாதப்போ முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். இப்போ காதலிலே தோல்வி விட்டான்றது என்ன அர்த்தம்? இதுதான் என் உலகம், இவதான், இது இல்லாட்டி நான் முடிஞ்சு போச்சு, இவன் இல்லாட்டி நான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. அது ஒரே ஒரு ஆழத்தை நினைக்கணும். யார? ஏக இறைவனை மட்டும், நீ மட்டும்தான் அப்படின்னு நினைக்கணும். மற்ற எல்லாத்தையும் பரவாயில்லன்னு நினைக்கணும். இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி
அதை விட நல்லது அப்படின்னு நினச்சிடணும். நடந்தால் நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது, கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி ரொம்ப நல்லது. இது மனநிலையில தான் சொன்னேன். இப்போ கல்லால் உட்காந்துக்கிட்டு கஸ்டமர் வந்தவுடனே நீ வாங்கினா நல்லது, வாங்காட்டி ரொம்ப நல்லது, தலையில் துண்டை போட்டு தான் போகணும். இந்த மாதிரி டெக்னிக்காக பயன்படுத்தணும். மனதுக்குள்ளே வச்சுக்கங்க. கஸ்டமரை வரவேற்கிறது, அவருக்கு எல்லாத்தையும் காட்டுறது, விளக்குறது எல்லாம் நல்ல அன்பாக செய்யணும். ஒரு வேளை அவர் வாங்காமல் போயிட்டாருன்னா பரவாயில்லன்னு நினச்சிக்கணும். அவ்வளோதான். முடிவு உள்ள நுழையும் போதே பரவாயில்ல, அவர் வாங்காட்டி பரவாயில்ல. அதனால் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான். அந்த எண்ணத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும். சாய்ஸ் இஸ் பெயின், சாய்ஸ்லெஸ்னஸ் இஸ் பிளிஸ். மனதை பொறுத்தளவில் 6 அறிவு இருக்கிறதா நினைக்கிறோம். தலை 5 முக்கால் 5 கால் 5.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. சிலருக்கு 6 கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் 6 இருந்துச்சுன்னா இந்த பூமி தான் மேக்சிமம் மனிதனாக பிறக்கலாம். 5.5 5 முக்கால் அப்படின்னா நாய் பண்ணி கழுத வெரைட்டி இருக்குது. அது பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அழகா திருவள்ளுவர் சொல்லுவார், 6 கம்ப்ளீட் ஆகி நீ ஓவர்ஃப்ளோ ஆகிட்டேன்றதுக்கு அடையாளம் எப்படி பேசுவா என்று இன்சொல் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் வச்சார். அதில் முதல் குரலில் சொன்னார், இன்சொலால் இனிமையாக பேசணும், ஈரம் அழையி உன் பேச்சில் இறக்கம் இருக்கணும், இன்சொலால் ஈரம் அழையி படிறு இலவாம் குற்றமற்றதை சொல்லணும், செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று அழகாக இந்த இலக்கணத்தை எழுதினார். திருவள்ளுவர் இலக்கணத்துக்கு திருவள்ளுவர் தான். அந்த உணர்வுக்கு திருவாசகம் திருவருட்பாவை வச்சுக்க வேண்டியதான். அந்த கரண்ட்டை இறக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத கரண்ட் இறங்கணும்னா எது வேணும்? திருவாசகம் திருவருட்பாவை உணர்ந்து ஆனந்தமாக பாடணும். மனதை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருக்குறளை வச்சுக்கணும். திருக்குறள் திருமந்திரம்லாம் டிசைனிங் திருமறைகள், அறிவு திருமறைகள். திருவருட்பா திருவாசகம் எல்லாம் உணர்வு திருமறைகள். உணர்வு கரண்ட்டை இறக்கும், அறிவு டிசைன் பண்ணும். இந்த ஃபேனை டிசைன் பண்ணிட்டு கரண்ட் ஆகும்னா வேலை செய்யும். லைட்டை டிசைன் பண்ணுறோம், கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாத கரண்ட் வந்துச்சுன்னா எரியும். அப்போ அந்த உணர்வு கண்ணுக்கு தெரியாது, இறை உணர்வு. அந்த டிசைன் கண்ணுக்கு தெரியும். அந்த டிசைனுக்கு பேர் அறிவு, அந்த கரண்ட்டுக்கு பேர் உணர்வு. இவ்வளோதான். அறிவும் உணர்வும் செய்கிற விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. லைஃப் இஸ் நத்திங் பட் சவுண்ட் அண்ட் லைட் என்று நாம் சொல்கிறோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால் 6 அறிவு இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கக்கூடாது. 6 அறிவு இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப மனுஷனாக பிறக்கலாம். அவ்வளோதான் நமக்கு சான்ஸு. குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் பேசுவேன், ஒரு வீட்டில் அப்படி தான் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருந்தது. உள்ளே நம்ம என்னடா நாய்கள் ஜாக்கிரதை போட்டு ஒரு நாய் கட்டியிருக்கேன்ட்டு காலிங் பில் அமுக்கணும். உள்ளேருந்து ஒரு ஆள் வந்தார். வரும்போதே என்ன வேணும் அப்படின்னாரு. ஓ, இதான் நாய்கள் ஜாக்கிரதையான. ஆமாம், அது பேர் அன்பு வேறு பேர் வச்சுட்டான். இப்படி பேசுனா இப்போ பேசும்போது வேணும்னா அப்போ அடுத்தது நாயாத்தான் பிறக்க போகிறோன்னு அர்த்தம். அது முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால் 6 இது ஓகே. ஆனால் மனிதனுக்கு எத்தனாவது அறிவு வரணும்? இந்த பூமியிலேருந்து டேக் ஆஃப் ஆகணும்னு சொன்னால் 7வது அறிவு வர வேண்டும். 7வது அறிவு என்பது இங்கிருந்து விடுதலை பெறுவதற்குரிய அறிவு. எழுதி வச்சுக்கோங்க. 7வது அறிவு விடுதலை பெறும், கண்டம் கடத்தும். இந்த விசுத்தியை தாண்டி கொண்டு விட்டுரும். 7வது அறிவே விடுதலை தரும். 7வது அறிவே அந்த விடுதலையை தரும். இப்போ 7வது அறிவு அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் எல்லாமே 7 தான். இப்போ காதில் ஒலி விழுகுது, அது எத்தனையாக பிரிச்சிருக்கோம்? சரிகம பதனி, 7 ஸ்வரங்கள். கண்ணில் என்ன இருக்குது? நெருப்பு, அடுத்த பூதம் தானே இது. விண்ணு, ஒலி என்பது விண்ணு. கண்ணில் என்ன இருக்குது? நெருப்பு, ஒளி. ஒளி எத்தனையாக பிரிச்சிருக்கோம்? விப்ஜிஆர் 7, வானவில் 7. மூக்கில் நாற்றம் இருக்கே, அடிப்படை மனம் 7 மனம். அதுலேருந்து பெர்ஃப்யூம்ஸ் நிறைய பிரியும். 7 சுரத்துலேருந்து 7000 ராகம் வரும். 7 கலர்லேருந்து 70,000 கலர் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இது ஒரு கலரே சேராது. இதெல்லாம் மிக்சிங். மெயின் கலர், அதுலேயும் 5 கலர் தான் மெயின். நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த என்று சிவபுராணத்தில் அழகாக ஆதிசிவன் சொல்லுவார். நிறங்கள் ஓர் 5 5 பேசிக் கலர். அப்புறம் 2 கருப்பு, கருப்பு சார்ந்தது, வெள்ளை சார்ந்தது, 2 கலர் வரும். ஓகே, அது தனி சப்ஜெக்ட். அப்ப கண்ணுக்கு 7 கலர், காதுக்கு 7 ஒலி, மூக்குக்கு 7 விதமான நறு மனம், நாக்குல எத்தனை சுவை? 6 சுவை. ஆனா 7 சுவை தான். தண்ணி இருக்கே, கடைசி எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன குடிக்கணும்? ஒரு மடக்கு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காட்டி திருப்தி இருக்குமா? தண்ணி கலப்பு சுவை, அது கலப்பு திரை என்று சொல்லுவார். பச்சை திரை, வெண்மை திரை, பொன்மை திரை என்று வள்ளல் பெருமான் சொல்லிட்டு கடைசியில் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புறம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்று கலப்பு திரை என்று சொல்லுவார். தண்ணீர்ல கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், எல்லாம் உப்பு உரப்பு எல்லாமே இருக்கும். அது கலப்பு சுவை. அதனால 7வது சுவை என்பது தண்ணீர். 7 சுவை நாக்குக்கு. அது மாதிரி ஸ்பரிசம் 7. ஸ்பரிசம் எத்தனை? 7. 7னா இப்ப கிச்சடிக்கா காட்டணும், எங்க காட்டணும்? இங்கேதான் காட்டணும். நீங்க இந்த இடத்துல இப்படி இப்படின்னா சிரிப்பு வருமா? அப்ப இந்த உடம்புல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமான உணர்ச்சி இருக்கிறது. மொத்தம் 7 இடத்துல 7 உணர்ச்சி இருக்கு. அதை கரெக்டாக படிக்கணும்னா வாத்சாயனர் காமசூத்திரத்தில் போய் படிக்கணும். இங்கே நீங்கள் தொட்டேன்னா இன்னும் உணர்ச்சி வரும், இங்கே தொட்டா இன்னும் உணர்ச்சி வரும்னு தெளிவாக சொல்லுவார். 7 இடத்துல 7 ஸ்பரிசம் இருக்கிறது, 7 சுவை நாக்கில் இருக்கிறது, 7 நறு மனம் மூக்கில் இருக்கிறது, 7
ஒளி கண்ணில் இருக்கிறது, 7 ஒலி காதில் இருக்கு. அறிவு எத்தனை வரணும் மனதுக்கு? 7 வரணும். அப்ப எல்லாம் 7 இருக்கிறதுனால கடைசி 6வது அறிவாகிய மனதுக்குள்ள 7வது அறிவு உதித்தால் விடுதலை. 7வது அறிவு என்பது குறிப்பறிதல், தாட் ரீடிங். பிறர் மனதை அறிவது, பிரபஞ்சத்தை அறிவது, ஞானத்தின் ஆரம்பம் தான். பிறர் மனதை அறிவது, பிரபஞ்சத்தை அறிவது என்று அதை நாம் விரிக்கலாம். அடுத்தது மனம். மனதை பற்றி ஓரளவு மெக்கானிசம் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, நாம் தான் கடவுள். இந்த 2 புத்தகத்தில் மனதை பற்றிய பல ரகசியங்களை இந்த இதில் தான் டெக்னாலஜியாக சொல்லியிருக்கோம். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. அதே மாதிரி நாம் தான் கடவுள் என்ற புத்தகத்திலையும் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக தானம், புகழ். புகழ் என்ற ஒளியை அடைஞ்சு துரதிருஷ்டங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். புகழ். புகழ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உந்து சக்தி. தெய்வங்களையும் தேவதைகளையும் ஈர்க்கும் சக்தி தான் புகழ். இங்கே மக்கள்கிட்ட புகழ் அடைய அடைய தெய்வங்களும் தேவதைகளும் நம்மளை திரும்பி பார்க்கும். இதை திருவள்ளுவர் பிறந்தையும் பல இடங்களில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் புகழ் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 4வது குறளிலே சொல்லுவார், நிலவரை நீள் புகழாற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. புத்தேள் உலகுனா வானவர் உலகம். தெய்வங்களும் தேவதைகளும் நம்மை அரசாட்சி செய்யக்கூடிய உலகத்துக்கு பேர் வானவர் உலகம்னு சொல்கிறோம். இந்த வானவர் உலகம் தன்னுடைய தேவர்களை போற்றுவதற்கு பதிலாக பூமியில் இருக்கும் நம்மை போற்றுமா, நமக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுக்குமா. அதனால புலவரை போற்றாது புத்தேள், புலவர்னா தேவர்கள், அவர்களை போற்றாது புத்தேள் உலகு, வானவர் உலகம். புத்தேள் உலகம்னா பெத்தலகேம் மாதிரின்னு வச்சுங்களேன். பெத்தலகேம அவசரமாக சொன்னீங்கன்னா புத்தேள் உலகம்னு வந்துடும். பெரிய வித்தியாசம் கிடையாது, அதுதான் சொன்னேன். புகழ் என்பது ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி. இன்னும் அழகா அதுக்கு எம்ஜிஆர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அதாவது ஊர் பார்த்த உண்மைகள் புகழ். அதை அழகா ஒரு பாட்டில் சொல்லுவார், கண் பார்த்த பார்வைகள் கனவோடு போகும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க கண்ணில். இது இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 8:09 வீட்டுக்கு போனோன்னே இது என்னவா மாறிடும்? வெறும் கனவும் கற்பனையுமா மாறிடும். கற்பனையும் கனவும் ஒன்று தான். முழிச்சுக்கிட்டு நினச்சோம்னா கற்பனை, தூங்கிட்டு பார்த்தோம்னா கனவு. இவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். அப்போ பார்க்கும்போது தான் சந்தோஷம், கொஞ்ச நேரத்தில் அது வெறும் கனவு கற்பனை. அப்போ கண் பார்த்த பார்வை எதோட போயிடுது? கனவோட போயிடுது. கண் பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், வாய் சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். பேசுகிறேன், பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு. வீட்டில் போனவொன்னு கேட்குறாங்க, என்ன பேசினாரு? நல்லா சொன்னார், ரொம்ப நல்லா சொன்னார், அது சொன்னார். அப்படி ஏதோ 1-2 சொல்லுவோம். மித்ததெல்லாம் காத்தோட போயிடுச்சு, ஒன்றும் ரெக்கார்ட்லாம் ஆகாது. ஏதோ 1-2 கருத்து ரொம்ப மனசில் தைச்சது, அனுபவப்பட்டது, கொஞ்சம் ஜோக்கா சொன்னது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ வாய் சொன்ன வார்த்தை எதோட போயிடுச்சு? காற்றோட போயிடுச்சு. அப்புறம் இந்த அகத்தீசரையும் நந்தீசரையும் திருமூல தெய்வத்தையும் திருவள்ளுவரையும் மாணிக்கவாச பெருமானையும் வள்ளல் பிரானையும் 130 வருஷம் 1300 வருஷம் 2000 வருஷம் 9000 வருஷம் அவை பிராட்டியர் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, அவங்களும் பேசினா காத்தோடு தான் போச்சு, பார்த்தது கண்ணோடு தான் போச்சு. ஆனால் 3வது அவர் ஒன்றை அடைந்தார்கள். அதனால தான் அவர்கள் தெய்வங்களாக மாறினார்கள், தெய்வங்களால் ஈர்க்கப்பட்டார்கள். அவங்க மழை பெய்யினா பேஞ்சது, இதை மாற்றுனா மாற்றுது, கடலே நில்லுனா நின்னது. அது என்னன்னு கேட்டா அதை 3வது வரியில சொல்றாரு, கண் பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், வாய் சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், கண் போன போக்கிலே கால் போகலாம். அற்புதமாக சொல்லிட்டார். ஊர் பார்த்த உண்மைதான் நிலைச்சி நிற்கும். ஊர் உங்களை குடிகாரனா பார்த்துச்சுன்னா என்ன நிலைச்சிருக்கோம்? குடிகாரன். திருடனா பார்த்துருந்ததுன்னா திருடன், கொள்ளக்காரனா பார்த்துருந்ததுன்னா கொள்ளக்காரன். ஊர் பார்த்த உண்மைகள் தான் புகழ். அப்போ ஊர் பார்த்த உண்மைகள் நீங்கள் டென்ஷன் இல்லாதவனா பார்த்துருக்கணும், நல்லா இனிமையாக பேசுகிற ஆளாக பார்த்துருக்கணும், நேர்மையானவராக பார்த்துருக்கணும், பிறரை ஏமாத்தாத மனிதனாக பார்த்துருக்கணும், பிறருக்கு துரோகம் செய்யாத மனிதனாக பார்த்துருக்கணும், பிறருக்கு நல்லது செஞ்ச மனிதனாக பார்த்துருக்கணும், பிறருக்கு உதவிய மனிதனாக பார்த்துருக்கணும். இது பேர் தான் புகழ். பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரி வழங்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எத்தனை வகையில் புகழ் அடையலாம் எழுதி வச்சுக்கோங்க. நல்ல எண்ணத்தால் புகழ். நினப்பு முதல்ல, நல்ல எண்ணம் கீழே, நல்ல சொல், பிறரை வருத்தப்படுத்தாத பிறரை காயப்படுத்தாத சொல், பிறருக்கு ஊக்கமூட்டும் சொல், அது நல்ல சொல். நல்ல செயல், சின்ன சின்ன உதவிகள், பண நஷ்டம் கிடையாது, வேற எந்த நஷ்டமும் கிடையாது, சிறு சிறு செயல்கள். அப்புறம் ஓங்காரக்குடியில் ஆசான்ட்டு போய் அன்னதானம் பண்ணுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, பொருளாக கொடுக்குறோம். நாமளே அன்னதானம் பண்ணுறோம். இந்த யுகத்துக்கு அன்னதானம் என்பது பெரிய தானம் என்று அது துறையூர் ஓங்காரக்குடியில் ஆசை ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு செய்கிறார். அப்போ செயலாக செய்யலாம், அன்னமாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், அறிவு தானம் செய்யலாம், ஞானத்தை தானம் செய்யலாம். நாம் பெற்ற ஞானத்தை, நாம் பெற்ற இன்பம் திருமூல தெய்வம் எழுதினதை சொன்னதை எழுதி வச்சார். என்ன அடைஞ்சாரோ அது எழுதி வச்சு போய் நமக்கு இருக்குது. அது ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்குது. அப்போ எழுதி வைக்க போய் தான் இருந்தது.
அதனால் இதுவும் தானம், அது ஞான தானம், அறிவு தானம், இப்படி. அதனால் இந்த வகையில் நாம் என்ன பண்ணணும், அந்த புகழ் என்ற பெரும் ஒரு பயனை அடைய வேண்டும். அப்போ புகழ் எத்தனை பேர்கிட்ட நம்ம ஈர்ப்பு சக்தியை வாங்குகிறோமோ இது வீண் கிடையாது. இது அப்படியே ராக்கெட்டை கீழே அந்த சேட்டலைட்டை மேலே தூக்கிட்டு போகணும். எது தூக்கிட்டு போகுது? ராக்கெட் எரிஞ்சு தான் தூக்கிட்டு போகணும். ராக்கெட்டை அந்த கடைசி போய் சேர்ந்தண்டி ராக்கெட் எரிபொருள் பத்தலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்கிறோம், கீழே விழுந்துடும். அப்புறம் அதில் ஏதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யூட்டர்ன் அடிச்சிட்டு இப்போ ஒன்று யூட்டர்ன் அடிச்சதை அது மாதிரி அடித்து கடலில் விழுந்துடும். அது மாதிரி இந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு புகழ் என்ற அந்த உந்து சக்தி, அந்த ஃபயர் எரியணும். எரிஞ்சால் கரெக்டாக அதுதான் அழகாக திருவள்ளுவர் முதல்ல வச்சுட்டாரு. புகழ் அதிகாரம் வச்சோன்னா முதல் குறள் என்னது? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இது உயிருக்கு தரும் ஊதியம்னாரு. உயிர் அங்கே மேலே டேக் ஆஃப் ஆகணும்னு சொன்னால் இந்த உந்து சக்தி போதுமான அளவு இந்த புகழ் என்ற புகழ் இருந்துன்னா மேலே போகும். பத்தலைன்னா யூட்டர்ன் அடித்து திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க அப்படின்னு புகழ் ஆட் பண்ணணும். அப்போ புகழ் இல்லாமல் உயர முடியாது. அதனால தான் இல்லறவியலை முடிக்கும் போது கடைசியாக புகழ் என்ற அதிகாரத்தோடு திருவள்ளுவர் பிறந்தவை முடிச்சிட்டாரு. இல்லறவாசியாக நீ வாழ்ந்தேன்னா புகழோடு வாழணும், பிறர் உன்னை பாராட்டும்படி புகழும்படி பெருமையோடு வாழணும் என்று சொன்னார். எனவே அந்த புகழ் என்ற உந்து சக்தியை இதை முதல்ல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, புகழ் இருந்துட்டாலே துரதிருஷ்டம் இருக்காது. நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்ச காரியம் கைகூடும், வியாபாரம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடும். அப்புறம் பொருள் தன்னால் வரும். புகழ் உள்ளவர்களுக்கு இப்போ இது என்ன ஃபேனு, என்ன கம்பெனி, கிராம்ப்டன். ஏன் சொன்னோடனே அது கிராம்ப்டனா இல்லையோ தெரியாது, ஆனால் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன உடனே வருது பேர். அப்போ அந்த கம்பெனி என்ன வாங்கிருச்சு? புகழ் வாங்கிருச்சா? அப்போ புகழ் தான் புதிய புதிய வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களாக கொண்டு வரும். அதிர்ஷ்ட தேவதை தான் புதிய வாய்ப்புகளை நெட்வொர்க் பண்ணி வைக்கும். ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான். உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அந்த தேவதைகள் அப்படியே ட்ராக்ல கொண்டு வந்து தற்செயலாக சந்திக்கிற மாதிரி தான் சந்திப்பீங்க. அவன் உங்களுக்கு நல்ல கஸ்டமராக இருப்பான் அல்லது நல்ல ஈல்டு கொடுக்குறவனாக இருப்பான். எண்ணம் வீணாகாது. அப்போ அதுக்கு தடையாக இருப்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய புகழ் இல்லாத தன்மை தான். கிரெடிட் குறையா இருக்கு. அந்த கிரெடிட்டை ஏற்றிக்கணும், அவ்வளோதான். ஏற்றிக்கிட்டா முடிஞ்சது. அடுத்தது பொருள். வறுமையை விரட்ட வேண்டும், பொருள் இருக்க வேண்டும் என்றால் அது ஏற்கனவே கவர்னர் முழக்கத்தில் 2 இஷ்யூவில் என்னென்ன செய்யணும்னு எழுதியிருக்கேன். இப்போயும் அந்த பட்டியல் எழுதிக்கிங்க. 1, செல்வத்தை மதித்தல். அது பணமோ எந்த செல்வமோ அதை மதிக்கணும். ஆசைப்படுறது வேறு, வந்ததை மதிப்பது என்பது வேறு. பணத்தை வச்சா கூட அந்த முனையில் அதில் கிறுக்கிறது, அதில் காதல் கவிதை எழுதுறது, அதில் ஓட்டம் போடுறது, அதில் கையெழுத்து போடுறது. அவன் கண்டவனு இதில் 100 நோட்டுக்கு 100 எழுதினான்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு இந்த வெள்ள பகுதி தாங்கும்? இது எவனாவது அமெரிக்கா டாலரில் செய்கிறானா செஞ்சால் அதுக்கு செல்லாது. எங்கேயாவது கனடியன் டாலர்லையோ யூரோலையோ சிங்கப்பூர் டாலர்லையோ ஆஸ்திரேலியா டாலர்லையோ இப்படி கதை எழுதி வச்சுருக்காங்களா? எழுதுனா அது வேலைக்கு ஆகாது. அது 10 காசுக்கு அது பிரயோஜனப்படாது, வெறும் பேப்பர் அது. அப்போ எவ்வளவு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறான். இங்கே மொத்த கதையும் அதில் தான் எழுதி வைக்கிறோம். அதில் பஞ்சிங் பண்ணி இதெல்லாம் மதிக்கணும். பணம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆசைப்படுறதுன்றது வேறு, மதிக்கிறதுன்றது வேறு. சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போதே இந்தா பால் பாக்கி, இந்தா பலசரக்கு ஃபுல்லாக வரக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு வந்து முதல்ல நீங்கள் வணங்குற தெய்வத்தை முன்னாடி வச்சு வணங்கி, ஐயா லட்சுமி வந்துட்ட நல்லாரு வணங்கி அதை வரவேற்கணும். அப்புறம் மறுநாள் அதை கொடுத்துட்டு அதை வைக்கலாம். அப்போ பணத்தை மதித்தல் என்பது பரிசில் கசக்கிறது, கிழிக்க மடக்கி வைக்கிறது எல்லாம் நல்ல முனையெல்லாம் தேய்ச்சி விட்டு அவர் வருடி கொடுத்து, வந்த சாமி ஏதோ 2000 ரூபா வந்திருக்கேன், 20,000 வா சொல்லி போற்றணும். அது ஒரு மெத்தட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் கூர்மையாக கவனிங்க, செஞ்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். நான் அப்படி செஞ்செல்லாம் பார்த்த ஆள். அப்போ குபேரனுக்கு நமக்கு டைப் வந்துருச்சு. குபேரன் மகாலட்சுமி மகன், அஷ்டலட்சுமியோட புள்ள தான், மகாலட்சுமியோட மகன் தான் குபேரன். சரி, மதித்தல். 2வது ஒழுங்காக கணக்கு எழுதுதல். செஞ்ச செலவுக்கு நீட்டாக கணக்கு இருக்கணும். அன்னன்னைக்கு செஞ்ச செலவு என்ன செஞ்சிருக்கணும், நீட்டாக கணக்கு எழுதி வச்சிருக்கணும். அதனால் கடவுள் கேனை இல்லை, கேனை மாதிரி. நித்யானந்த சுவாமி சொன்ன மாதிரி அவருக்கு சக்தி மட்டும் இல்லை, என்னமும் இருக்கு, புத்தி இருக்கு. அது நார்மல் டெலிவரி 270வது நாள், 27 நட்சத்திரம், 27 × 10 270 days, 9 மாதம். இதுதான் நம்ம கணக்கு. கிரேகத்துக்கரே ஆகஸ்ட் சீசருக்கு ஒரு மாதம் ஆகஸ்ட், ஜூலை சீசருக்கு ஒரு மாதம் ஜூலைன்னு பிரித்து அது 30 பிரித்து 364 நாள் ஆகிட்டான். ஆனால் ஒரு வருஷம்ன்றது 270 நாள் தான். 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 10 நாள், 270 நாள். அது ஒரு அந்த குழந்தை வெளியே வர்றதை வச்சு தான் அந்த கணக்கு போட்டாங்க. இது ஒரு ஆண்டு அப்படி என்று. ஒரு ஆண்டில் ஒரு பிள்ளை பிறக்கும். 10 மாதம் 10 மாதம்ன்றாங்க. இப்போ 10 மாதம் 9 மாதத்தில் வெளியே வந்துடுது. 10 மாதம் 300வது நாளில் தான் வரணும் வெளியே. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு கணக்கை மாற்றிருக்கலாம், அவன் கணக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த கேனை பார்க்குறதுக்கு கணக்கு இல்லாத மாதிரி காட்டுறான், ஆனால் எல்லாத்துக்கும் என்ன வச்சுருக்கான், கணக்கு எழுதி வச்சுருக்கான். அதனால் யார் என் பின்னாடி வந்தாலும் நான் அவங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன கவனிச்சிட்டு இருப்பேன், என்னால் அவங்களுக்கு நஷ்டம் இருக்கக்கூடாது, எதுவும் லாபம் அடைஞ்சிருக்கிறார்களா, கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்காங்களா,
ஏன்னா அவங்க முன்னேற்றத்துக்காக தான் வேணும். அதுக்கு தான் நான் நல்லா கணக்கு வச்சுருந்தேன். இப்போ எனக்கு கணக்கு தேவையில்லை. ஆனாலும் கணக்கு சும்மா மேலோட்டமாக வச்சுருக்கேன். கணக்கு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் வாரி வழங்கும் இந்த இயற்கை. அது ஒரு கணக்கு புரிச்சுங்க. 3வது, பர்ஸை எப்பயும் வறட்சியாக வச்சிருக்கக்கூடாது. சும்மா கிழிஞ்ச 5 ரூபாயும் பணத்தில் குறைஞ்சபட்சம் உங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டி தந்தபடி ஒரு 1000மோ 2000மோ கட்டாக இருக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா அது கட்டுக்கட்டாக தெரியணும். தாந்திரிக் மெத்தட் படி கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மைண்டில் நல்லா ரெக்கார்ட் ஆகி அதை இழுத்துட்டு வரும். ஏற்கனவே இப்போ ஒரு தண்ணி இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கு, மெதுவாக வருது தண்ணி, அங்கே ஊற்றியாச்சு, அந்த பள்ளத்தை நோக்கி வருது, அது மெதுவாக இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து அந்த ஈரத்தை தொட்டவுடனே என்ன செய்யும்? விருதுன்னு ஓடுது. பார்த்தீங்களா? ஏற்கனவே வச்சிருக்க அந்த ஈரம் தான் அதை இழுத்துட்டு வரும். புது பணத்தை வச்சிருக்க பணம் தான் புது பணத்தை என்ன செய்யும்? இழுத்துட்டு வரும். அதனால பொட்டென்ஷியல் அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் வச்சிருக்கும் போதே இல்லைன்னு முடிவு பண்ணிடணும். என் பர்ஸுக்கு 10,000 ரூபா இருக்கும்போதே பணம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவேன். உங்கள் பர்ஸுக்கு உங்கள் ரேஞ்சுக்கு தந்தபடி முடிவு பண்ணிக்கங்க. பில்கேட் பர்ஸுக்கு 10 கோடி இருக்கும்போதே இல்லைன்னு கூட முடிவு பண்ணிடலாம். அவன் பர்ஸுக்கு தந்தபடி முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும்போதே இல்லைன்னு முடிவு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. கடைசி வரைக்கும் தொடச்சிட்டு இனிமேல் கடன் வாங்கினா தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10,000 இருக்கும்போதே நீங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பொட்டென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்போ பர்ஸில் இருக்க ஈரம் தான் புது ஈரத்தை இழுத்துட்டு வரும். அதனால் பர்ஸை எப்பயும் வறட்சியாக வச்சுருக்காதீங்க. பேங்க்கை எப்பயும் தொடச்சி மினிமம் அமௌண்ட்டு கூட மினிமம் பேலன்ஸே இல்லாமல் அதில் 11 ரூபா ஃபைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காதீங்க. குறைஞ்சபட்சம் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு தண்டனை தான் உண்டு, பரிசு கிடையாது. அது நம்ம கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் 11 ரூபா போடுவேன். அது அவனே ஐசிஐசியோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் என்ன போடுவேன்? 850 ரூபா போடுவேன். அதுக்கு ஃபைன் 850 ரூபா மினிமம். நீங்கள் பணம் ஏன் வச்சிருக்கலேன்னு உங்களுக்கு தண்டனை 850 ரூபா. இது இவன் மட்டும் போடல, அவனே அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கான். தேவதைகளும் அப்படி தான் போடுது. அவனை இதை கூட மெயின்டைன் பண்ண முடியல, எங்கள் என்ன செய்கிறேன்னு. அதனால் மினிமம் பேலன்ஸ்னு ஒன்றை ஈரமாக வச்சுருக்கணும். புரியுதா? அப்புறம் யார்கிட்ட கொடுத்தாலும் பிரியா விடை கொடுத்து அனுப்பணும். பணத்தை ஒரு பலசர கடைக்கு பால் கடை கொடுங்க, மனதுக்குள்ளே நினைங்க, ஐயா போயிட்டு வேற ஒரு வழியில் நல்லபடியாக அவன் பணத்தை பிடிக்கிறாதீங்க. அவன் கல்லால் வைக்கிற நேரம் பார்த்து வந்துடு அப்படி எடுத்துட்டு பிரியாவிட அப்படி பிரியாவிட கொடுக்காதீங்க. இந்த பக்கம் கொடுத்துட்டு ஐயா நீ போயிட்டு சீக்கிரமாக வேற ஒரு வழியில் எனக்கு வருமானமாக வந்து சேர்ந்துரு, உன்னை என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது, அப்படி அனுப்பி வைங்க. அப்புறம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன், எம்ஜிஆரை கூட சேர்த்துக்கலாம். பணம் வர்றது லிங்கன் ஒரு பெர்ஃபெக்ட் பணம் கொடுக்குறதுல ஒரு கெட்டிக்காரு. அதனால் லிங்கன் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ டெய்லி கூப்பிட்டு பர்ஸில் கூப்பிட்டு சொல்லிக்கங்க. லிங்கன் எம்ஜிஆர் படத்தை வாங்கி வச்சுங்க. இதில் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் இதெல்லாம் வந்து பீஜ ஒலிகள், அந்த பொருளுக்குரிய பீஜாச்சிர ஒலிகள். இதுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது. இது எந்த வேறு மொழியை சேர்ந்ததும் கிடையாது. இது பொதுவான வார்த்தைகள். அதனால் இது எந்த மொழியா வடமொழியாலாம் குழம்பாதீங்க. குபேராய நரவாகனாய, நரர் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அவர் நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருக்கார். மனிதர்களுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர். யக்ஷராஜாய, யக்ஷர்கள் என்று சொல்லக்கூடிய ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவன். ஏன்னா செல்வம்னாலே ராட்சசன் தான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்தவனே நம்ம ராட்சச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் யக்ஷராஜாய தனதானியாதிபதியே லக்ஷ்மி புத்திராய, மகாலட்சுமியோட புத்திரன், ஸ்ரீம் ஓம் குபேராய நமக என்று ஒரு நாளைக்கு மினிமம் 3 மேக்சிமம் 108 உங்கள் ஓய்வாக இருக்கும் போது சொல்லி வேண்டிக்கிங்க. ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யக்ஷராஜாய தன தானியாதிபதியே. தனத்துக்கும் அவர் தலைவர், தானியங்களுக்கும் அவர் தலைவர். தானியாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. ஓம் என்பது ஓப்பனிங் சவுண்ட் ஆஃப் தி மைண்ட். எந்த ஒரு மந்திரத்துக்கும் மனம் ஓப்பன் ஆகணும். அதுக்கு ஓம் என்ற ஒலி தான் ஓப்பனிங் சவுண்ட். அது பிரணவ சாவி. அது சொல்லிட்டு ஹ்ரீம் க்ளீம், ஹ்ரீம் க்ளீம், ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். சௌம் சௌம் சௌமியா அப்படின்னா உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். சௌம் ஸ்ரீம் கும், ஸ்ரீம் கும் குபேராய நர வாகனாய யக்ஷ ராஜாய தன தானியாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. இது குபேரனுடைய மந்திரம். எனவே அந்த வள்ளல் பெருமானின் வழியில் கவர்னர் முழக்கத்தில் போன மாதத்திலேருந்து இந்த கரண்ட் இஷ்யூலேருந்து சுவாமியோடைய கருத்துக்களையும் நாம் எழுதி வருகிறோம். நீங்கள் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அதை நீங்கள் அந்த சுவாமியின் கற்ற நித்யானந்த சுவாமி கற்ற
அது மாதிரி நம்முடைய அருட்தந்தை வேதாதிரி மகரிஷருடைய கற்ற, மெய்வெளிச்சாலை ஆண்டவருடைய கற்ற, வடலூர் வள்ளல் பிரானுடைய அருட்பா அமுதம், இப்படி மகான்களுடைய மெசேஜ், எல்லா வகையான மெசேஜும் அதில் இருக்குது. துறையூர் ஓங்காரக்குடியில் மெசேஜ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் நல்லா பின்பற்றி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயம், பேதங்களை அகற்றுங்கள். எல்லா பேதம், எந்த பேதமாக இருந்தாலும் சரி, வேற்றுமை உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறுங்கள். அது சாதி வேற்றுமை, மத வேற்றுமை, எந்த வேற்றுமையாக இருந்தாலும் சரி. அதனால் வேற்றுமைகள் இருக்கும் வரை ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. எல்லா வேற்றுமைகளிலிருந்தும் சாதி சமய சளக்கருத்தேன் அருள் ஜோதியை கண்டேனடி என்று அழகாக வள்ளல் பெருமானவர்கள் பாடுவார்கள். சாதி மதம் என்று சொல்லக்கூடிய, சமயம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பேதத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்ளாதீர்கள். அதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறது உண்டு. கிருஷ்ணன் ஒருத்தரை சொல்கிறோம், இன்னொருத்தரை கிறிஸ்துன்றோம். சொல்கிறதுல உச்சரிப்பில் ஏதாவது ரொம்ப வேறுபாடு இருக்கா? இவர் பேர் என்ன? கிருஷ்ணன். அவர் பேர் என்ன? சரி. கிறிஸ்து எந்த இடத்துல பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். கிருஷ்ணன் எங்கே பிறந்தார்? கிருஷ்ணன் இவர் ஆயர்வாடியில் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார், இவர் ஆட்டு தொழுவத்தில் பிறந்தார். ரெண்டு பேரும் எங்கே பிறந்தவங்க? ரெண்டு பேரும் மேய்ச்சவங்க தான். இவர் ஆடு மேய்ச்சார், அவர் மாடு மேய்ச்சார். ஜீசஸ் நான் எம் குட் ஷெப்பர்ட், நான் நல்ல மெய்ப்பன், கடவுளை போல் நானும் ஒரு நல்ல மெய்ப்பன், அந்த கடைசி நொண்டி ஆடு வரந்தண்டி நான் பட்டியை சாத்த மாட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்காரு தெளிவாக. அப்போ இவர் ஆடு மேய்ச்சார், அவர் மாடு மேய்ச்சார். ரெண்டு பேரும் துஷ்டர்களை நிக்கிரகம் செய்யணும், சிஸ்டர்களை சிஷ்ட பரிபாலனம் என்ற அந்த வேலையைத்தான் செஞ்சாங்க. ஏதாவது வேறுபாடு இருந்ததா? இல்லை. இயேசு கிருஷ்ணன் பிறந்த உடனே இவன் பிறந்ததுனால என் ராஜ்யத்துக்கு ஆபத்துன்னு யார் நினைச்சது? கம்சன் மாமன் நினைச்சு என்ன செஞ்சான்? அந்த வயசு குழந்தைகள்லாம் கொல்ல உத்தரவிட்டான். இவரை எஸ்கேப் பண்ணி தூக்கிட்டு போனாங்க. ஜீசஸ் பிறந்தவொடனே ஏரோது பண்ண என்ன செஞ்சான்? அந்த வயசு குழந்தையெல்லாம் கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லையா? அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இயேசு பிறந்த உடனே இந்த வயசு குழந்தைகள், இந்த டேட்டில் பிறந்த குழந்தையினால எனக்கு நான் ராஜ்யத்துக்கு ஆபத்துன்னு கொல்ல சொன்னான். ஜீசஸை காப்பாற்றி ஜெருசலேம் தூக்கிட்டு போனாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே இன்சிடென்ட் நடந்ததா? இவர் என்ன கொடுத்தாரு? பைபிள். இவர் என்ன கொடுத்தாரு? கீதை. ரெண்டு பேரும் திருமுறையை கொடுத்தாங்களா? விஷயம் ஒன்று தானே. MARY தான். நாம் சொன்னால் மாரின்றோம், அவங்க மேரின்றாங்க. இஸ்லாமியர்கள்ட்ட போனால் மரின்றாங்க. மரியாள், மேரி, மரியாள், மாரி. விஷயம் ஒன்று தானே. நம்ம 10 மாண்டுவோம், அவன் பாத்திமாண்டுவான், அவன் ஃபாத்துமான்றான். ஃபாத்துமா, பாத்திமா, பத்துமா எல்லாம் ஒன்று தான் ஐயா. நம்ம அகஸ்தியன்றோம், அவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு அகஸ்டின் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். நீங்கள் வீரவேல், வெற்றிவேல், முருகவேல்ன்றோம், அவன் இம்மானு வேல்ன்றான். எல்லாம் வேல் தானே. ஏன் அலட்டுறீங்க? என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நாம் இப்போ ஓம்னு சொல்கிறோம், ஓப்பனிங் சவுண்ட் ஆஃப் த மைண்ட். பழைய ஓம் என்ன ஸ்டைல் எழுதுனா இதுதான் பழைய ஓம். எழுத்து மாறிக்கிட்டே இருக்கும் காலத்தோட. ஆரம்ப காலத்தில் பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய பழைய மொழி நடையில் ஓம் எழுதுகிற மெத்தட் இதுதான். இதே நிலையில் தான் அரபு தேசத்தவர் நம்முடைய இஸ்லாமியர்கள் கலிமா எழுதி வச்சுருப்பாங்க போர்டில். மேலே இந்த ஓம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஓமத்தை எழுதியிருப்பாங்க. நிமித்தி வச்சா நம்ம ஓம், கவுத்தி போட்டு அவங்க ஓம், அவ்வளோதான். நான் போய் சொன்னேன்னா போய் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வாழ்வாங்க வாழ வேண்டும். பயிற்சி வகுப்புக்கு மேலும் உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி இந்த உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சரி சரி சரி. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா?
கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும், உணராமல் போக்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா?